பழனியில வந்து தமிழ் கடவுள் முருகனுக்கு சிறப்பு செய்யறாங்க, பெரிய மாநாடு நடத்தி திராவிட மாடல் அரசு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம தமிழ் கடவுளுக்கு எவ்வளவு சிறப்பு செய்யணும்னு சொல்லிட்டு இந்து சமய அறநிலைத்துறை வந்து சொல்றாங்க. உண்மையிலேயே முருகனுக்கு செய்யலா இல்ல எங்க சீமானுக்கு பயந்துகிட்டு செய்யல? நீங்க உண்மையிலேயே செய்யணும்னா நீங்க நேத்து ஆட்சிக்கு வரலையே. முருகன் புதுசா திடீர்னு சுயம்பா முளைச்சு வந்த கடவுள் ஒண்ணு இல்லையே. அவன் பல ஆயிரம் ஆண்டுகளா இருக்கிற எங்கள் இணை இறை. அன்னைக்கெல்லாம் உங்க வேலை நான் தூக்கும்போது கேவலமா முரசொலியில கற்று எழுதின பெருந்தகைகள் யாரு? நானும் திருமுருக பெருவிழா நடத்தி வீரத்தமிழ் முன்னணி தொடங்கி பழனியில தொடங்கும் போது திருமுருக பெருவிழா நடத்தும் போது தமிழ்நாடு நாசமா போச்சுன்னு பேசிய பெருந்தகைகள் யாரு? இன்னைக்கு இந்த முருகன் மாநாட்டில் போய் பங்கேற்று என்ன பேசிடுவீங்க? பக்தி திருமுத்து திருநகை என ஓதும்னு பாட்ட திருப்புகளை பாடிடுவீங்களா? இல்ல எழுதி படிக்காம 10 நிமிஷம் முருகனுடைய பெருமை முருகன் யாருன்னு பேசிடுவீங்களா? திடீர்னு இன்னைக்கு ராமர்கிட்ட ஓட்டு இருந்தது, பிஜேபி விட்டுருச்சு. நான் ராமர் கோயில் கட்டிடுச்சு, முற்று பெற்றுச்சு, பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ராமர் கோயிலுக்கு இருந்த இடத்துல கட்டின இடத்துலயே அகிலேஷ் யாதவ் ஒரு தனி பொது தொகுதியில அதாவது ஒரு என்ன சொல்றது தாழ்த்தப்பட்ட ஒருவரை நிறுத்தி அடிச்சிட்டாரு. அது அவ்வளவுதான், மார்க்கெட்டு போச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த தமிழ் முருகன் பேசிட்டு சீமா, சரி போட்டு பழனியில போட்டு விடு, ஏதாவது ஒரு கூட்டத்தை போட்டு விடு, அங்க போட்டு முருகனுக்கு நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு. நான் வேலை தூக்குன பிறகு நீங்க தூக்குனீங்கல்ல, அப்ப நான் தூக்கும்போது அமைதியா இருந்திருக்கீங்கல்ல. முருகன் தமிழ் கடவுள்னு இப்பதான் யாரும் கனவுல வந்து உங்களை எழுப்பி சொன்னாங்களா? இல்ல முருகன் எதுவும் கனவுல வந்தாரா? இவ்வளவு காலமா முருகன் வேறு கிரகத்துல இருந்தாரா? இவ்வளவு காலம் நீங்க கேட்டீங்களா தங்கச்சி? சொல்லுப்பா, நீங்க சொல்லுங்க. இவ்வளவு நாளும் எங்கதானே இருந்தாரு முருகன்? ஏன் தங்கச்சி அப்போலாம் முருகன் உங்க கண்ணுக்கு தெரியல? எதுவும் பேசாதீங்க. எல்லா கோயிலுக்கும் போறாருல மோடி தங்கச்சி. ஸ்ரீரங்கம் போற, ராமேஸ்வரம் போற, அப்படியே எங்க பழனிக்கும் திருச்செந்தூருக்கு ஒரு தடவை வரலாம்ல தங்கச்சி. நான் தான் கூப்பிட்டனே பிளீஸ் அப்படின்னு, வாங்க ஒரு தடவை வாங்க, ஒரே ஒரு தடவை எங்க திருச்செந்தூருக்கு வாங்க. சரி வேணாம், எங்க ஆளு பெருவுடையாருக்கு ஒரு கோயில் கட்டிருக்கான், அவன் சிவன் தான். அவன் ஒரு தடவை இந்த கோயிலுக்குள்ள ஒரு தடவை உள்ள போயிட்டு வெளியில வாங்கல. உள்ள போவீங்க, வெளியில வர மாட்டீங்க, போயிருவீங்க. அந்த பயம் உங்களுக்கு எல்லாம் இருக்குது. அவர் புரிந்தும் புரியாமல் பேசுவார், அறிந்தும் அறியாமல் பேசுவார். அதாவது உண்மையை தட்டு சோற்றில் ஒரு பூசணிக்காயை மறைக்கின்ற வித்தையை கற்றவர் அவர். இந்த ஆட்சியை பொறுத்தளவில் தமிழ் கடவுள் முருகனுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் திருச்செந்தூரிலே 300 கோடி ரூபாய் அளவில் பெருந்திட்ட வரைவை உருவாக்கி இன்றைக்கு மாபெரும் திருப்பணி அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்த ஆண்டு இறுதிக்குள் குடமுழுக்கு அந்த திருப்பணிகள் முடிவுறுகின்ற நிலையிலே இருக்கின்றன. அதைத் தொடர்ந்து அறுவடை வீடுகளான நம்முடைய பழனியிலே 50 ஏக்கர் நிலத்தை ரூபாய் 58 கோடி செலவில் 2வது பெருந்திட்ட வரைவுக்கு எடுக்க இருக்கின்றோம். தற்பொழுது முதல் பெருந்திட்ட வரைவு 99 கோடி ரூபாய் செலவில் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. முருகனுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் பழனி தண்டாயுதபாணி திருக்கோவிலுக்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் குடமுழுக்கு வெறு விமர்சையாக நடந்தது. அதோடு மாத்திரமல்லாமல் அதில் தமிழ் மந்திரங்களும் அந்த குடமுழுக்கிலே ஓதப்பட்டன. அந்த வகையில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறைவனை வணங்குகின்றவர்களும் மனிதர்கள், நம்முடைய மன்னர்கள், நம்முடைய இந்நாட்டு மன்னர்கள் என்பதை கருத்திலே கொண்டு இறைவனுக்கு திருப்பணி செய்வதும் திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்வதும் வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்வதும் தான் இந்த ஆட்சியுடைய கொள்கை. அந்த கொள்கையின் வடிவிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் முருகனுக்கு பெருமை சேர்க்கின்ற இந்த மாநாட்டை தேர்தலை மையப்படுத்தி எடுக்கவில்லை. இந்த தேர்தல் இப்பொழுது இடைப்பட்ட காலத்தில் எந்த தேர்தலும் இல்லை. 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலும் மீண்டும் இன்றைய மக்களின் முதல்வர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய அரிய திட்டங்களால் நிச்சயம் மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆவார். ஆகவே முருகர் பக்தர் மாநாட்டை அரசியல் தொடர்புபடுத்தி பேச வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை பெருமையோடு அவர்கள் பார்க்க வேண்டும் என்பதை, இந்த நிகழ்ச்சிக்காக அவர்கள் பெருமை அடைய வேண்டும் என்பதை நான் அவருக்கு அன்பான வேண்டுகோளாக வைக்கிறேன்.